அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்புல இருந்து ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்டே வராங்க. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி பிஎம் கிசான் திட்டங்கள். அந்த வரிசையில் பார்க்கும்போது இப்போ ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக தீபாவளி தினத்தன்று இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே 5,000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. இதற்கான ஒரு ஸ்கீமை பற்றின முழு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுவும் தீபாவளி தினத்தன்று தான் இந்த பரிசு தொகை கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன தகவல், என்ன ஸ்கீம் அப்டேட், இந்த 5,000 ரூபாய் நம்ம எப்படி பெறணும், ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம். இதெல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலில் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5,000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதை தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்க போறாங்க. அதற்கான அப்டேட்டுமே பார்க்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சுதந்திர நாளன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள்.
தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.